الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய ஃபர்லை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பிரகாசம் பொருந்திய 3 மாதங்கள் எவை என்பதுதான் இந்த ஹுத்பா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப் போகிறது. திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு இந்த தலையங்கத்தில் நுழைவோம். அல் குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, ரமதானுடைய மாதம் என்பது அது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகும். அது மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து தெளிவுபடுத்துவதற்காக அது இறக்கப்பட்டது. அது ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்டது என்பதை இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பைனாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமதானுடைய மாதம், அதில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அது மனிதர்களுக்கு நேர்வழிக்காகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுவதற்காகவும் அந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது என்று அல் குர்ஆன் இந்த வசனத்தின் மூலம் ரமதானுடைய சிறப்பையும் அல் குர்ஆனுடைய சிறப்பையும் சேர்த்து சொல்கிறது. இந்த தலையங்கத்தில் நுழைய முன்பு 3 சிறப்பான மாதங்கள் என்பது, முதலாவது ரஜபுடைய மாதம், அடுத்தது ஷாபானுடைய மாதம், அடுத்தது ரமதானுடைய மாதம். ரஜபுடைய மாதத்தை நாம் விடை கொடுத்து விட்டோம். ரஜபுடைய மாதம் எங்களை விட்டும் பிரிந்து பல நாட்கள் கழிந்து விட்டன. தற்போது ஷாபான் என்ற மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் பிரகாசம் பொருந்திய சிறந்த மாதமாகும். இன்ஷா அல்லாஹ் நாம் எதிர்நோக்கி நிற்கின்ற ரமதானுடைய மாதம் பிரகாசத்திலும் பிரகாசம் நிறைந்த ஒரு மாதம் எங்களை எதிர்நோக்கி நிற்கிறது. எனவே முதலாவது ரஜபுடைய மாதம் ஏன் சிறப்பு மிக்கது, என்ன நடந்தது, அதில் ஏதாவது படிப்பினை இருக்கிறதா என்பதை மட்டும் சுருக்கமாக பார்த்துவிட்டு ஷாபானையும் பார்ப்போம், அதைத் தொடர்ந்து ரமதானையும் பார்ப்போம். அந்த அடிப்படையில் ரஜபுடைய மாதத்தில் தான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுத்து விண்ணுலகத்துக்கு அழைத்து தான் பேச வேண்டியதெல்லாம் பேசி காட்ட வேண்டியதெல்லாம் காட்டி இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்பினானே, அந்த வரலாறு நடந்தது ரஜபுடைய மாதத்தில் தான். ரஜபுடைய மாதத்தில் இறுதி பகுதியிலே அல்லாஹ் அந்த நிகழ்வை நபியின் மூலம் நிகழ்த்தி காட்டினான். இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மரணித்த எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு பயணம் மிஅராஜ் இஸ்ரா என்ற பயணம். அது ரஜபுடைய மாதத்தில் தான் நடைபெற்றது. சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் நான் மக்காவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே ஹத்தீமுடைய இடத்திலே நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். அத்தானி ஆத்தின், ஒருவர் வந்தார். அவர்தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு பிராணி, ஒரு மிருகத்தை கொண்டு வந்திருந்தார். அதுதான் புராக் என்ற வாகனம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஒரு வித்தியாசமான வாகனம். அந்த மிருகம் எப்படிப்பட்ட மிருகம் தெரியுமா? அது எப்படிப்பட்ட வாகனம் தெரியுமா? முன்தஹா, கண் எட்டுகின்ற தூரத்துக்கு அது ஒரு எட்டு வைக்கும். அப்படி என்றால் மின்னல் வேகத்திலே செல்லுகின்ற அது ஒரு மிருகமாக இருந்தது, ஒரு பிராணியாக இருந்தது, வாகனமாக இருந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறார்கள். பிறகு என்னை ஏறும்படி சொல்ல நான் ஏறிக்கொள்கிறேன். அதன் பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு மிஅராஜுடைய பயணம், இஸ்ராவுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் இருந்து மிஅராஜ் பயணத்தை ஆரம்பிப்பதற்காக பைத்துல் முகத்தஸிலே இருக்கின்ற, ஜெருசலத்திலே இருக்கின்ற முஸ்லிம்களது 3வது பள்ளிவாசல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தொழுகைக்கு 500 மடங்கு நன்மை கிடைக்கின்ற சிறப்புமிக்க அந்த ஆலயமாகிய பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் வரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட்டிச் சென்றார்கள் என்று ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார்கள். இதையே அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதீ பாரக்னா ஹவ்லா லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். அவன் யார்? தன்னுடைய அடியாரை ஒரே இரவிலே, இரவு நேரத்திலே கூட்டிச் சென்றான். எங்கிருந்து எங்கு? மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் இருந்து பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் வரையில் கூட்டிச் சென்றானே, அந்த இறைவன் பரிசுத்தமானவன், அந்த அல்லாஹ் சுத்தமானவன். அந்த பரிசுத்தமான ஆலயத்தை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அது சூழ உள்ள அனைத்து பகுதிகளையும் நாம் பரக்கத்து மிகுந்ததாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இந்த பயணத்தை நாம் ஏற்பாடு செய்தோம். லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய பல அத்தாட்சிகளை அந்த முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பிப்பதற்காக என்று அல் குர்ஆன் சொல்லிவிட்டு, இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீரு, அல்லாஹ் அவன் மிகவும் கேட்பவனாக இருக்கிறான், பார்ப்பவனாக இருக்கிறான் என்று இந்த முழு வரலாறையும் சுருக்கமாக இந்த வசனம் சொல்லித் தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை பற்றி அப்படியே சொல்லிக் கொண்டு சென்று, நான் 7 வானங்களையும் தாண்டுகிறேன், சித்ரத்துல் முன்தஹா வரை செல்கிறேன், அல்லாஹ்வை நான் சந்திக்கிறேன், அங்கு சொர்க்கம் நரகத்தை காணுகிறேன், அதன் பிறகு நான் மூசா நபியை சந்தித்தேன். இப்படி ஒரு நீளமான வரலாறு. குறிப்பாக ஒரு 4 விஷயங்களை மட்டும் நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்துவதை பொறுத்தம் என்று கருதுகிற நேரம் மிக சுருக்கமாக இருக்கிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நான் போன அந்த பயணத்திலே 4 மிக முக்கியமான காட்சிகள். உஸ்ரிய பி அலா கௌமின், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை கூட்டிச் சென்றார்கள். ஒரு கூட்டத்தின் பக்கம் கூட்டிச் சென்றார்கள். அந்த கூட்டம் யார் தெரியுமா? வேதனை செய்யப்படுகின்ற, பயங்கரமான தண்டனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற, தொடர்ந்து அந்த தண்டனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை நான் பார்த்தேன். துர்லஹு ரூசுஹும், அவர்களுடைய தலைகளெல்லாம் பெரும் பெரும் பாறாங் கல்லுகளின் மூலமாக உடைக்கப்படுகின்றன, நொறுக்கப்படுகின்றன. குல்லமா ருவிஹத் ஆதத் கமா கானத், அது உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது, துண்டு துண்டாக ஆக்கப்படுகிறது. சொற்ப நேரத்தில் அது பழைய தலைகளாக மாறிவிடுகின்றன. பெரிய பெரிய பாறாங்கல்லுகள் தலைகள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனை செய்யப்படுகின்றனர்.
கொஞ்ச நேரம் சென்றதும் அதே தலை பழையபடியே ஆகிவிடுகிறது. திருப்பியும் அந்த தலை உடைக்கப்படுகிறது. எனவே தொடர்ந்து அந்த வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. அவர்களுக்கு ஹயாத்தும் இல்லை, மௌத்தும் இல்லை. வழமையாக ஜும்மா தொழுகையிலே ஒரு சூரா ஓதுவார்கள். இமாம் ஓதுவார். முந்திய சூராவிலே சப்ஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று ஓதுவார். இரண்டாம் ரக்காத்திலே ஹல் அத்தாக்க ஹதீசுல் காஷியா என்று ஓதுவார். அந்த முதலாவது சூறாவில் வருகிற ஒரு வசனம்தான் அங்கு மரணமும் இல்லை, அங்கு ஹயாத்தும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அந்த நரகத்தில் இருக்க போகிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தலைகள் உடைக்கப்படுகின்றன, நொறுக்கப்படுகின்றன. நான் கேட்டேன், இது யாருக்காக, இவர்கள் செய்த குற்றம் என்ன என்று நான் கேட்டேன். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் சொன்னார்கள், ஹாஉலாஇ மின் உம்மத்திக்க, இவர்கள்தான் உன்னுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் செய்த குற்றம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு லேசான ஒரு இபாதத், வணக்க வழிபாடுகளில் மிகவும் இலேசான, செலவில்லாத, கஷ்டமில்லாத, பாரமில்லாத, பெரும் தியாகமில்லாத லேசான ஒரு இபாதத் 50 நேர தொழுகையை 5ஆக சுருக்கி கொடுத்தான். அந்த 5 நேர தொழுகையிலேயே அசட்டையாக இருந்தவர்கள், சோம்பேறியாக இருந்தவர்கள், தத்தசாக்கலு ரூசுஹும் அனி ஸலாத்தில் மக்தூபதி, பரதான தொழுகையை நேரத்துக்கு நிலையில் நிறுத்துவதை விட்டும் அவர்கள் சோம்பேறிகளாக இருந்தனர். அவர்கள் கஷ்டமாக இருந்தது, தொழுகை பாரமாக இருந்தது. தொழுகை என்பது வெறும் ரமலானுக்கு மட்டும் ஞாபகம் வந்தது. சுபஹ் தொழுகை என்பது ரமலான் மாதத்தில் மட்டும் இருந்தது. தொழுகை என்பது வெறும் ஜனாசா வீட்டுக்கு மட்டும் ஞாபகம் வந்தது. கஷ்டம், துன்பம், கடன் பிரச்சனை ஏதாவது வந்தால் தொழுகை ஞாபகம் வந்தது. பரலான தொழுகை அவர்கள் நேமமாக தொழவில்லை. தொழுகையில் சோம்பேறியாக இருந்தனர். அதில் சோம்பேறி நிலையிலேயே இருந்தனர். அதே நிலையில் மரணித்த காரணத்தினால் அவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون. தொடர்ந்து அல் குர்ஆன் ஒரு 7 விஷயங்களை சொல்லிக் கொண்டு செல்கிறது. அந்த மூமின்களை வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த மூமின்கள் யார் தெரியுமா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன, தங்களது தொழுகையிலே பயபக்தியோடு தொழுவார்கள், பேணுதலாக தொழுவார்கள், முறையாக தொழுவார்கள், அந்தந்த நேரத்தில் தொழுகை நிறைவேற்றுவார்கள். புகழ்ந்து சொல்கிறான். தொழுகையாளிகளுக்கு சிறப்பை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் அந்த கண்ட காட்சியில் தொழுகையில் சோம்பேறியாக இருந்தவர்களுக்கு தண்டனை சொல்லப்படுகிறது. ஒரு நாள் ஒரு சஹாபி வந்தார், ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி, மனிதர்கள் செய்கிற செயல்களிலே, வணக்க வழிபாடுகளிலே, இபாதாத்துகளிலே, சாதாரணமான விடயங்களிலே மனிதர்கள் செயல்படுகின்ற செயல்பாட்டில் மிக சிறந்த செயல் அது, பாரமான செயல் அது, நன்மை கூடிய செயல் அது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் அது. ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலா அலா வக்திஹா, தொழுகையை அதன் நேரத்தில் நீ தொழுவதாகும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் சிறப்பை பற்றி அந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தந்தார்கள். எனவே அந்த மியராஜுடைய பயணத்திலே ரசூலுல்லாஹ் தொழுகையாளிகளின் நிலை என்ன, தொழுகை விட்டவரின் நிலை என்ன என்பதை இந்த சம்பவம் சொல்லித் தருகிறது. இப்படியே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சும்ம உதீது அலா கௌமின், இன்னும் ஒரு கூட்டத்தின் பக்கம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னை கொண்டு சென்றார்கள். அந்த கூட்டத்தை பார்த்தால் பயங்கரமான ஒரு காட்சியாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது, அபூர்வமாக இருந்தது, அவலட்சணமாக இருந்தது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவர்களுக்கு முன்னால் பரிசுத்தமான, சுவைக்க தகுதியான, சாப்பிட முடியுமான, மணமான பொரித்த இறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. லஹ்மன் நவீஜுன், சுப்ஹானல்லாஹ், சுத்தமான இறைச்சி, சாப்பிட தகுதியான இறைச்சி, பொறுமதியான இறைச்சி, மணமான இறைச்சி. அதே நேரம் வலஹ்முன் நய்யுன் ஹபீசுன் முன்தினுன், அதுக்கு பக்கத்திலே துர்வாடை வீசுகின்ற,
மிகவும் மோசமான அவிந்து போன பழுதாயிர இறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் பார்த்தேன், அந்த கூட்டத்துக்கு முன்னால் இந்த 2 இறைச்சியும் வைக்கப்பட்டிருக்கிறது. மனமான இறைச்சி ஒரு பக்கம், வாசம் எடுக்கின்ற அவிந்து போன புழுக்கள் நெளிந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற மோசமான அந்த இறைச்சி இன்னும் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. ஃபஜஅலூ யஅகுலூன மினன் நய்யில் கபீதி வயதஊன அன்னலீஜத் தய்யிப. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நாற்றம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற, புழு வெளியாகிக் கொண்டிருக்கின்ற, வாசம் வீசிக் கொண்டிருக்கின்ற, பழுதாக இருக்கின்ற அந்த இறைச்சியைத்தான் இவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனமான இறைச்சி பக்கத்தில் இருக்கிறது, சாப்பிட தகுதியான இறைச்சி பக்கத்தில் இருக்கிறது, பொறித்து வைக்கப்படும் இறைச்சி பக்கத்தில் இருக்கிறது, மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிற இறைச்சி பக்கத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த நல்ல இறைச்சி சாப்பிடுவது தடை செய்யப்பட்டு விட்டது, அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது. பக்கத்தில் இருக்கின்ற அவிந்து போன மோசமான துர்வாடை வீசுகின்ற அந்த இறைச்சி தான் இவர்கள் சாப்பிட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது. எதற்காக தெரியுமா? அது தண்டனை. என்ன தண்டனை? இவர் செய்த பாவம் என்ன? மன்ஹாவுலாயா ஜிப்ரீலு, ஜிப்ரீலே இவர்கள் செய்த குற்றம் என்ன என்று நான் கேட்டேன். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாதர் ரஜுலு மின் உம்மதிக யகூனு இந்தஹு அல் மர்அத்துல் ஹலாலு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர் யார் தெரியுமா? உன்னுடைய உம்மத்திலே இருந்த ஆண்களும் பெண்களும் தான் இவர்கள். இவர்கள் செய்த குற்றம் தெரியுமா? உலகத்திலே வாழ்ந்தது 60 வருஷம், 50 வருஷம், 30 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம், இவ்வளவுதான். குறிப்பிட்ட காலத்திலே அல்லாஹ் இவர்களுக்கு ஹலாலான நிக்காஹை சொல்லிக் கொடுத்திருந்தான், பரிசுத்தமான மனைவி பற்றி சொல்லிக் கொடுத்திருந்தான், ஜினா எது என்று சொல்லிக் கொடுத்திருந்தான், எது ஹலாலான திருமணம் என்று சொல்லிக் கொடுத்திருந்தான். ஹலாலான திருமணத்தின் மூலம் தன்னுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்ளாமல் மோசமான விபச்சாரம் போன்ற பயங்கரமான விஷயங்கள் ஈடுபட்டு தன்னுடைய ஆசையையும் தேவையையும் பூர்த்தி செய்து கொண்ட ஆண்களும் பெண்களும் இவர்கள்தான். இவர்களுக்கு நல்ல ஹலால் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தது உலகத்திலே. அந்த ஹலாலை விட்டுவிட்டு ஹராமானதின் மூலம் இவர்கள் ஆசை தீர்த்து கொண்டார்களா? எனவே உலகத்தில் எப்படி உனக்கு ஹலால் தேவைப்படவில்லையோ, சுத்தமான தேவைப்படவில்லையோ, நல்லது தேவைப்படவில்லையோ, இதே போல் மறுமையில் உனக்கு நல்லது தர முடியாது. இதோ நீ சாப்பிடு, சவிந்து போன துர்வாடை வீசுகின்ற மோசமான இறைச்சியை நீ சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். சாப்பிட முடியுமா? சுபஹானல்லாஹ், இன்னா லில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே யாருக்காவது மோசமான இறைச்சியை சாப்பிடலாமா? அவிந்து போன இறைச்சியை பக்கத்தில் வைக்க முடியுமா? 2 நாள் 3 நாள் என்ன, குறிப்பிட்ட நேரம் கழிந்தாலே அது வாசம் எடுத்து விடுமே. அப்படிப்பட்ட இறைச்சியை நீ சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். இவரால் சாப்பிட முடியாது, நீ சாப்பிடத்தான் ஆக வேண்டும், நிர்பந்திக்கப்படும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு இருக்கிற ஒவ்வொரு வேதனைகளையும் மனிதனை சகிக்க முடியாது, அதை பார்க்க முடியாது, வார்த்தைகள் விவரிக்க முடியாது, கற்பனை செய்து மட்டும்தான் பார்க்க முடியும். அல்லாஹ் அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டும். அது போன்ற பாவங்கள் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவசரமாக தௌபா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்படியான பிழையான உறவுகள் யாருக்கும் இருந்தால் அந்த உறவுகளை விட்டு விடுவோம் இன்ஷா அல்லாஹ். ரமதான் வருகிறது, அந்த ரமதானை தர வேண்டும். அந்த ரமதான் வருவதற்குள் எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்திகளுக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றன. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மோசமான உறவுகள் தொடர்புகள் இருந்தால் அறுத்து விடுவோம், இல்லாமலாக்கி விடுவோம். ஹலாலானதை இந்த உலகத்தில் உண்ண ஆசைப்படுவது போல மறுமையிலும் ஹலாலான சுத்தமான பரிசுத்தமானதை உண்ணுவோமே. இந்த உலகத்தில் ஹலாலை தேடுவோமே, முறையானதை தேடுவோமே, நல்லதை தேடுவோமே. அல்லாஹ் அத்தனை பேருக்கும் பயங்கரமான இது போன்ற விபச்சாரம் போன்ற பாவங்களை விட்டு மதங்களை பாதுகாத்தருவானாக. இனி முஹம்மது ரசூல் சொல்லுகின்ற 3வது பயணத்தை பாருங்கள். சும்ம உதீது அலா கௌமின், இன்னொரு கூட்டத்தின் பக்கம் நான் கொண்டு செல்லப்படுகிறேன். அங்கு சில மனிதர்களை நான் கண்டேன். யஸ்பஹு ஃபீ நஹரின் மின் தம், இரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பயங்கரமான ஆறு, அது இரத்த ஆறு. இரத்த ஆறு ருசியாக இருக்குமா? மனமாக இருக்குமா? துருவாடை வீசுகின்ற அவிந்து போன மோசமான அந்த ஆற்றில் இவன் தள்ளப்படுகிறான். தள்ளப்பட்டு எப்படியாவது கரை சேருவோம் என்று பயந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக நகர விரும்புகிறான், நீந்தி செல்கிறான். அதனுடைய ஷாத்தி இன் நஹரி, அந்த
இரத்த ஆற்றினுடைய ஓரத்தை அவன் சென்றடையும் பொழுது அங்கு ஒரு மலக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு உதவி கொடுப்பார், அவர் தள்ளிவிடுவார். தள்ளிவிடுவது மட்டுமின்றி அவர் வாய்க்குள்ளே பெரும் பெரும் பாறாங்கல்லுகள் வாய்க்குள்ளே திணிக்கப்படுகின்றன. இவர் இரத்த ஆற்றில் நீந்தி கொண்டிருப்பவரை நான் கண்டேன். பயங்கரமான தண்டனை. அந்த துருவாடை எப்படி நுகர முடியும்? எப்படி நீந்த முடியும்? ஒரு நிமிஷம் வாழ முடியும் ரத்தத்துக்குள்ளே? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். நான் கேட்டேன், மன்ஹாவுலாயா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இவர் யார் என்று கேட்டேன். இவர்கள் தான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது வட்டி வியாபாரம் செய்தவர்கள், வட்டியோடு தொடர்பானவர்கள், வட்டி வியாபாரத்தை கணக்கெடுக்காமல் வாழ்ந்தவர்கள். எப்படியோ பணம் சேர்ந்தால் போதும், நானும் பணக்காரனாக இருந்தால் போதும், நானும் அடுத்தவரை போன்று தொழில் அதிபராக வேண்டும். என்ன ஹராமா இருந்த என்ன பயம், என்ன பிரச்சனை? நான் உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாகுவதற்கு முன் நானும் ஒரு பெரிய ஒரு வியாபாரி என்று பெயர் எடுக்க வேண்டும். அது எந்த வட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த வட்டியோடு தொடர்பான வியாபாரமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று வட்டியை கணக்கெடுக்காமல் தொழில் செய்கின்ற மனிதர்களுக்குரிய செய்தியைத்தான் ரசூல் சொல்கிறார்கள். இந்த உலகத்திலே எப்படி வட்டி உண்ணுவதற்கு ருசியாக இருந்ததா, அடுத்தவருடைய இரத்தத்தை உறிஞ்சி கொடுப்பது போன்ற ஒன்றுதான் வட்டி என்பது. அவனத்தில் கடனை கொடுத்து கடனை எடுக்காமல் கடனை விட கூடனை வாங்கினாயே, வியாபாரம் செய்தோமே, வட்டி தொடர்பான வியாபாரம் செய்தோமே, இது போன்ற எந்த வியாபாரம் ஈடுபட்டாலும் சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு தண்டனை இரத்த ஆற்றிலே அவர் நீந்துவார். கல்லுகள் பெரும் பெரும் பாறாங்கல்லுகள் வாயிலே திணிக்கப்படும். அவரால் முடியாது என்றாலும் திணிக்கப்படும். அவர் அதை திணிக்கப்பட்டுத்தான் ஆகுவார் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா மத்தனை பேரும் பாதுகாத்துள்ளார். ரமலான் வருகிறது, பரிசுத்தமான மாதம் வருகிறது. அல்லாஹ் தஆலா அத்தனை பேருக்கும் அந்த ரமலானை தர வேண்டும், முழுமையான ரமலான் கிடைக்க வேண்டும். அதற்கு முன் எங்களை தயார்படுத்துவோம், எங்களை பரிசுத்தப்படுத்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ அது போன்ற பயங்கரமான வட்டி தொடர்பு இருந்தால் இன்றைய அதற்கு விடுதலை கொடுப்போம், இன்றைய அதுக்கு தலா கொடுப்போம், இன்றைய அதுக்கு பசக செய்வோம், இன்றைய அதிலிருந்து விடுபடுவோம். அல்லாஹ் தஆலா அத்தனை பேரும் அருள் புரிவானாக. இனி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், சும்ம உஸ்ரியபி அலா கௌமின், இன்னும் ஒரு கூட்டத்தின் பக்கம் நான் கொண்டு செல்லப்படுகிறேன். அந்த கூட்டத்தை பார்த்தால் இத்தனை காட்சிகளை விடவும் மிகவும் பயங்கரமாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. கௌமுன் லஹும் அல்ஃபாருன் மின் நுஹாசின், அவர்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இருந்த உறுப்புகள் இருந்தன. கை, கால், மூக்கு, நாக்கு, காது, தலை, மூளை அத்தனையும் இருந்தது. ஆனா ஒரு விஷயம், இந்த உலகத்தில் 6 அடி உசரத்தில் இருக்கிறோம் மனிதன், 5 அடி உசரத்தில் இருப்போம், 5 அறையில் இருப்போம். நரகத்தில் இருக்கின்ற மனிதன் 5 அடியில் இருப்பானா? 60 முழம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நரகவாசிகளுடைய உடம்பு மிக பெரியதாக இருக்கும், அதற்கு ஏற்ற தண்டனை வழங்கப்படும். 60 அடி உயரம் என்பது இந்த பள்ளிவாசலை போன்று 5 மடங்கு கணக்கு பாருங்கள். 10 அடி, 20 அடி, 30, 40, 50, 60 என்ற எத்தனை மாடி? இந்த பள்ளியை போன்று 6 மாடி தேவைப்படும். அப்படிப்பட்ட உயரமான மனிதனாக இருந்தால் அவர் கால் எவ்வளவு பெருசாக இருக்கும், அவன் கை எவ்வளவு பெருசாக இருக்கும், அவன் வாய் எவ்வளவு பெருசாக இருக்கும், நாவு எவ்வளவு பெருசாக இருக்கும், அவன் ஒவ்வொரு பல்லும் எவ்வளவு பெருசாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எனவே சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுடைய உடம்பிலே இருக்கின்ற கைகள் இருக்கின்ற விரல்கள் இருக்கின்ற நகங்கள் இங்கிருக்கின்ற நகங்களாக இருக்காது. இங்கிருக்கின்ற நகத்தை நகக்கட்டல வெட்டலாம், பல்லால் கடிக்கலாம், வாயால் உடைக்கலாம், கையால் பிச்சு வீசலாம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மறுமையில் இருக்கின்ற நகங்கள் இருக்கிறதே, லஹும் அல்ஃபாருன் மின் நுஹாசின், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கென்றே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நகம் மின் நுஹாசின், செம்புகளால் ஆக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செம்பை லேசா உடைக்கலாமா, பல்லால் கடிக்கலாமா, நகக்கட்டல வெட்டலாமா, பிச்சு வீசலாமா? சுப்ஹானல்லாஹ். இந்த நகங்கள் என்ன நடக்கும்? யஹ்மஷூன வுஜூஹகும் வசுதூரகும், தாங்கள் தன்னுடைய கரங்களாலேயே கைகளில் இருக்கின்ற அந்த விரல்களில் இருக்கின்ற அதே அந்த நகங்களின் மூலம் தன்னுடைய முகங்களையும் தன்னுடைய நெஞ்சுப்புறங்களையும் கீறி கிழித்துக் கொண்டிருந்ததை நான் கண்டேன் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரணமான இந்த உலகில் இருக்கின்ற இந்த நகத்தினால் கீறிப்பட்ட ஒரு வருத்தம், தலையை தோண்டிப்பட்ட ஒரு வருத்தம், பராண்டிப்பட்ட ஒரு வருத்தம் நமது பாஷையில் சொல்வதானால் சுபஹானல்லாஹ், மறுமையில் அவர்கள் செம்பினால் ஆக்கப்பட்ட அந்த நகங்களின் மூலம்
தன்னுடைய முகங்களை கீறி கிழித்துக் கொண்டிருப்பார்கள், நெஞ்சிப்புறங்களையும் கீறி கிழித்துக் கொண்டிருப்பார்கள். மன்ஹா உலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலை இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹா உலா மின் உம்மத்திக, இவர்களும் முன்னுடைய உம்மத்திலே இருந்த ஆண்களும் பெண்களும் தான். இவர்கள் செய்த குற்றம் என்ன? சுப்ஹானல்லாஹ். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நாக்கு இருக்கிறதே, அந்த நாவின் மூலம் மனிதன் பேசுகிறான். அதை எழுதுவதற்கென்று மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறது. அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன் வஹதைனாஹு நஜ்தைன். அவனுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா? அவனுக்கு ஒரே ஒரு நாக்கை நாம் கொடுத்தோமே, 2 உதடுகளை கொடுத்தோமே. 2 உதடு எதற்கு? ஒரு நாக்கு எதற்கு? சுப்ஹானல்லாஹ். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பூர்த்தியாக வெளியே வர வேண்டுமானால் 2 உதடு தேவைப்படும், ஒரு நாக்கு தான் தேவைப்படும். ஒரு உதடு இருந்தால் வார்த்தை வெளியே வராது. உதாரணத்துக்கு இங்கே உட்கார்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு முறை சொல்லி பாருங்கள், வாய்க்குள்ள உம்மா என்று சொல்லி பாருங்கள், வாப்பா என்று சொல்லி பாருங்கள். இந்த 2 உதடும் சேரும். இந்த 2 உதட்டையும் சேர்க்காமல் உம்மான்னு சொல்லி பாருங்கள், வாப்பா சொல்ல முடியாது, எவராலும் சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியாது, உங்களால் முடியுமா என்று பாருங்கள். வாப்பா என்று சொல்லலாமா, அம்மா என்று சொல்லலாமா? இந்த 2 உதடும் சேராமல் ஆ என்று சொல்ல முடியும், அம் என்று வராது. இந்த 2 உதடுகளும் சேர்ந்தால் வார்த்தை வெளிப்படும். சுப்ஹானல்லாஹ். சில வார்த்தைகள் மட்டும் வெளிப்படும். ஆனா பொதுவாக இந்த 2 உதடும் சேரும் பொழுதுதான் அழகான வார்த்தை தெளிவாக வெளியாகும். அல்லாஹ்வுக்கு தெரியும். அல் குர்ஆன் கேட்பதை பாருங்கள். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன். 2 கண்களை கொடுக்கவில்லையா? ஒரு நாக்கை கொடுக்கவில்லையா? 2 உதட்டை கொடுக்கவில்லையா? சுப்ஹானல்லாஹ். கொடுக்கப்பட்ட இந்த நாக்கின் மூலம் எதை நீ பேசினாய், எதை நீ பேச வேண்டும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், இந்த செம்புகளால் ஆன இந்த நகங்களின் மூலம் தன்னுடைய முகத்தையும் நெஞ்சுகளை வேல் கீறி கிழிக்கிறார்கள் தெரியுமா? இவ்வளவு பொறுமதியான ஒரு நாக்கு, பொறுமதியான இந்த உதடு, இந்த அழகான வார்த்தை வெளிப்படுகிறது. நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தாமல் அடுத்தவனை பற்றி புறம் பேசி திரிந்த நாவுகள் தான் இவைகள். அடுத்தவனை பற்றி புறம் பேசி திரிந்து, அடுத்தவனை கோல் மூட்டி, அடுத்தவனை கேவலப்படுத்தி, அவனுடைய குறைகளை முழு உலகத்துக்கெல்லாம் பரப்பினானே, வாட்ஸ்அப் மூலமாக இருக்கட்டும், மீடியாக்கள் மூலமாக இருக்கட்டும், வார்த்தைகள் மூலமாக இருக்கட்டும், தனிப்பட்ட இரகசியமாக இருக்கட்டும், பரகசியமாக இருக்கட்டும், எப்படியோ அடுத்தவர்களுடைய குறைகளை இந்த உலகத்துக்கு அம்பலப்படுத்தினானே, அவர்கள் தான் இவர்கள். அல்லதீன யகுலூன லுஹூமன் நாசி, மனிதர்களுடைய இறைச்சிகளை சாப்பிட்டவர்கள் இவர்கள்தான், புறம் பேசி திரிந்தவர்கள் இவர்கள்தான். வயகஊன ஃபீ ஆராதிஹிம், அடுத்தவருடைய மான மரியாதையை இல்லாமலாக்கிய மனிதர்கள் இவர்கள்தான், அவர்களுக்குரிய தண்டனை தான் இது என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியே இன்னும் பல காட்சிகளை ரசூல் கண்டார்கள். நேரம் போதாத காரணத்தினால் அடுத்த பகுதிக்கு நான் நுழைய விரும்புகிறேன். இப்படியே ரஜபு மாதத்திலே ரசூலுல்லாஹ் கண்ட காட்சியில் சிலதை இங்கு ஞாபகப்படுத்தினோம். இந்த ரஜபுடைய மாதம் முடிந்து ஷாபான் மாதத்தை அடைந்து 25 நாட்கள் கடந்து விட்டன. ஷாபான் மாதத்திலே ரசூலுல்லாஹ் இருந்த மிக முக்கியமான அமல், மிக முக்கியமான இபாதத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு நோக்கும் பண்புள்ளவர்களாக இருந்தார். ஒரு நாள் ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஏனைய எந்த மாதத்திலும் நோட்காத அளவுக்கு ஷாபான் மாதத்தில் நீங்கள் நோன்பு நோட்கிறீர்களே, என்ன காரணம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸாக ஷஹ்ருன், இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறதே, யக்ஃபலுன் நாஸு அன்ஹு, மக்கள் இதை பற்றி கவனமில்லாமல் இருக்கிறார்கள், இதில் சிறப்பை பற்றி கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள். மிகவும் பொறுமதியான மாதம், அதிகமாக அல்லாஹ் நெருங்க வேண்டிய மாதம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துரதுல் அமாலு இலா ரப்பில் ஆலமீன, மனிதர்கள் செய்கிற எல்லா இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் செயல்பாடுகளும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்றன. வஉஹிப்பு ஐயுரத அமனி வஅன ஸாயிமுன், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் உயர்த்தி காட்டப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எனவே ஷாபானுடைய மாதம் மிக விசேஷமான மாதம்.
எப்படியோ பல நாட்கள் கழிந்து விட்டன. இன்னும் மீதம் உள்ளது எத்தனை நாள் எங்களுக்கு தெரியாது. 5 நாள் இருக்கிறதா, 4 நாள் இருக்கிறதா, 6 நாள் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்விடம் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்தை எங்களுக்கு நீ முழுமையாக தந்தாயா அல்லாஹ். ஷாபானுடைய மாதத்தை நீ தந்திருக்கிறாயா அல்லாஹ். இந்த ஷாபானுடைய மாதத்தில் நீ எங்களுக்கு பரக்கத்து செய்வாய். துஆ கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இதே போல இந்த ஷாபானுடைய மாதத்திலும் நீ பரக்கத் செய்து ஃபபல்லிக்னா ரமலான, ரமலானை எங்களுக்கு நீ தருவாயாக. ரமலானுடைய முதலாவது 10, 2வது 10, 3வது 10 முழுமையான ரமலான்களுக்கு தருவாயாக என்று அல்லாஹ்விடம் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். காரணம் என்ன தெரியுமா? ரமலானுடைய கடைசி 10 கிடைத்தால் மிகப்பெரிய பாக்கியம். அதுதான் இஅ்திகாஃப் இருப்பது சுன்னத்து. கியாமுல் வணக்க வழி ஏற்பாடுகள் செய்யப்படும். இது மட்டுமின்றி லைலத்துல் கத்ர் இரவு இருக்கின்ற ஒரு நாளே அந்த கடைசி 10 தான் இருக்கிறது என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. எனவே ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்து எதிர்வரக்கூடிய ரமலானை எங்களுக்கு முழுமையாக தருவாயாக என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்போம். இதற்குள் இது முக்கியமான செய்தி இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன் நாம் செய்ய வேண்டிய பல இபாதத் இருக்கின்றன. அது 2ஐ மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். 2 ஒன்று தெரியுமா? சென்ற 2025, 24, 23, 22, 21 அப்படியே முன்னாள் செல்லுங்கள். அந்த வருஷங்களில் ஏதாவது ஒரு நோன்போ 2 நோன்போ 3 நோன்போ 4 5 நோன்பு கலாவாக இருந்து இன்னமும் அந்த நோன்புகளை கலா செய்யாமல் இருந்தால் அதை அவசரமாக கலா செய்து முடித்து விடுங்கள். ஒரு வருஷம் அல்லாஹ் டைம் தந்தான். ஒரு வருஷம் டைம் தரப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷத்தில் ஒரு நோன்பை கலா செய்ய முடியாதா? ஒரு 2 நோன்பை கலா செய்ய முடியாதா? ஒரு 3 நோன்பை கலா செய்ய முடியாதா? 360 நாள், 350 நாள், சுப்ஹானல்லாஹ், 340 நாள் ஒரு நோன்பை கலா செய்ய நசீப் இல்லையா? ஆண்களுக்கு மட்டுமல்ல, ஒரு ஆண் ஒரு பெண் பிரயாணியாக இருந்து அல்லது ஒரு நோயாளியாக இருந்து நோன்பு விடுபட்டிருந்தால் அதை கலா செய்து கொள்ள வேண்டும் என்பது போல பெண்களை பொறுத்தவரை விசேஷமாக நீங்கள் பெண்களிடம் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்கு ஞாபகப்படுத்துகிறேன். பெண்களிடம் கட்டாயமாக சொல்லுங்கள். ரமலானுடைய மாதத்திலே நோன்பு பிடிப்பது ஹராமான தினங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு நோன்பு 7 நாளோ 5 நாளோ 6 நாளோ 8 நாளோ அவர்களுக்குரிய உடல் ரீதியான அது ஒரு விஷயம். அது அவர்களுக்கு எத்தனை நாள் நோன்பு விடுபட்டு கலா இருந்ததோ அதை இந்த ரமதான் வருவதற்குள் கலா செய்து முடிக்க சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் தனக்கு பொறுப்பு. தன் மனைவியிடம் சொல்லுவோம், டாக்டரிடம் சொல்லுவோம், தங்கையிடம் சொல்லுவோம், உம்மாவிடம் சொல்லுவோம், சுபஹானல்லாஹ், மாமியிடம் சொல்லுவோம், மருமகளிடம் சொல்லுவோம். இப்படி எங்களுடைய உறவுகளிடம் கட்டாயம் சொல்லி அந்த நோன்பு எத்தனை நோன்பு கலாவோ அதை அவசரமாக கலா செய்ய முடிவு சொல்லுங்கள். அத்தோடு சேர்த்து ஆண்களாகிய நாங்களும் இந்நோயின் காரணத்தினாலோ பிரயாணத்தின் காரணத்தினாலோ நோன்புகள் விடுபட்டிருந்தால் இன்னமும் பிந்தாமல், பிந்தியது போதும், இன்னும் பிந்தவா? 11 மாதம் பிந்தினோமே, 11.5 மாதம் பிந்தினோமே, மீதமுள்ளது 5ஓ 4ஓ தெரியாது, இன்னும் பிந்தவா? பிந்தியது போதும். இன்று இரவே இன்ஷா அல்லாஹ் பின்னேரம் சஹர் வைத்து கலா உள்ளவர்கள் ஒவ்வொரு நோன்பை கலா செய்ய ஆயத்தமாகவும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்திலே நேர்ந்த நோன்பு, நேர்ச்சை வைத்த நோன்பு தன் மீது பொறுப்பாக இருந்தால் அதையும் செய்து கொள்ளுங்கள். எனவே இந்த குத்துபா பிரசங்கத்தில் 3 விஷயங்கள் சுருக்கமாக ஞாபகப்படுத்தப்பட்டன. ஒன்று ரஜபு, அடுத்தது ஷாபான், ரமதான். ரஜபுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹ் செய்த அந்த மியராஜுடைய பயணம், இஸ்ராவுடைய பயணத்தை சுருக்கமாக நோக்கி அது ரசூலுல்லாஹ் கண்ட பல காட்சிகளில் 4 காட்சிகள் மட்டும் இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டன. முதலாவது, பரந்தான தொழுகையில் சோம்பேறியாக இருப்பவருடைய தலைகள் உடைத்து நொறுக்கப்பட்டன என்று பார்த்தோம். அல்லாஹ் அந்த கூட்டத்தை எங்களை பாதுகாத்தல்வானாக. இரண்டாவது, வட்டி வியாபாரத்து தொடர்பான மனிதர்கள் இரத்த ஆறுகளிலே நீந்தி கொண்டிருப்பார்கள், கரையை அடைவார்கள், அவர் மீண்டும் தள்ளப்படுவார், பாறாங்கல்லுகளின் மூலம் வாயில் திணிக்கப்படும், அந்த தண்டனை தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும் சொல்லப்பட்டது. எனவே வட்டியோடு தொடர்பான எந்த வியாபாரத்திலும் இருந்து நாம் விடுபட வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய தௌபாவை நசீபாக்குவானாக. மூன்றாவது சொல்லப்பட்ட செய்தி, ஜினா, விபச்சாரம் போன்ற பயங்கரமான பிழையான கள்ள தொடர்பு யாருக்கு இருந்தாலும், பிழையான விஷயத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அதற்கு தௌபா செய்வதோடு அதிலிருந்து விலகி தப்ப வேண்டும். காரணம், நல்ல இறைச்சி கெட்ட இறைச்சி என்று பார்த்தோம். நல்ல இறைச்சியை விட்டுவிட்டு நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற, துருவாடை வீசுகின்ற, புழு வடிந்து கொண்டிருக்கின்ற மோசமான இறைச்சியை தான் தின்ன வேண்டி வரும், சாப்பிட வேண்டி வரும், நிர்பந்திக்கப்படுவார் என்று பார்ப்போம். எனவே அது போன்ற பயங்கரமான பாவங்களை விட்டு நம்ம அங்க பாதுகாத்தருவானார். கடைசியாக 4வது ரசூலுல்லாஹ் கண்ட காட்சி தான், அடுத்தவரை பற்றி புறம்பேசி தெரிந்து
மானம் மரியாதை இல்லாமலாக்கி திரிகின்ற மனிதர்களுக்கான எச்சரிக்கை. அது வாட்ஸ்அப் மூலமா, மீடியாக்கள் மூலமா, வார்த்தைகள் மூலமாகவா, SMS மூலமாகவா, எதன் மூலமாக செய்தாலும் எல்லாம் ஒன்றுதான். அந்த தண்டனை என்ன? பயங்கரமான நகங்கள் கொடுக்கப்படும். அந்த நகங்கள் செம்புகள் ஆக்கப்பட்டிருக்கும். அதே நகங்களின் மூலம் தன்னுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு எங்களை பாதுகாத்தார். இது ரஜபுடைய மாதத்தை பற்றி சொல்ல வந்த விஷயத்தில் சுருக்கமாக ஞாபகப்படுத்தப்பட்டது. இரண்டாவது, ஷாபானுடைய மாதம் சிறந்த மாதம். அது கடைசி இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த கடைசி இருக்கிற நாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்போம். ஷாபானுடைய மாதத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, எங்களுக்கு ரமலானை முழுமையாக தருவாயாக என்று துஆ கேட்போம் என்று சொல்லப்பட்டு, இந்த ஷாபான் மாதம் முடிவதற்குள் கலாவான நோன்புகள் ஆண்களுக்கு இருந்தாலும் பெண்களுக்கு இருந்தாலும் அவசரமாக கலா செய்து முடித்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டதோடு, நேர்ந்த நோன்பு நேர்ச்சை நோன்புகள் இருந்தால் அதை முடித்துக் கொள்வோம் என்று சொல்லப்பட்டது. கடைசியாக ரமதானுடைய மாதம், அது பிரயோஜனமுள்ள மாதம். அதை பற்றிய சிறப்புகள், அதை பற்றிய கடமைகள் போன்ற பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஜும்மாக்கள் நீங்கள் கேட்பீர்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பே எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக. ஷாபான் மாதம் இறுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். சென்ற ரமதானிலே எங்களோடு இருந்த பலர் இது மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அத்தனை பேருடைய கபரை வெளிச்சமாக்கிறவாயாக, அத்தனை கபரையும் நீ பிரகாசமாக்கிறவாயாக, அத்தனை பேருடைய கபரையும் நீ சொர்க்கத்தை பூங்காவனமாக மாற்றிடுவாயாக. ரப்பே எங்களை இன்னமும் நீ வாழ வைத்திருக்கிறாயா அல்லாஹ், இந்த நிமிஷம் வரை வாழ வைத்திருக்கிறாயா அல்லாஹ். இன்னும் சில தினங்களில் இந்த ஷாபான் முடிய போகிறது யா அல்லாஹ். எங்களுடைய ஹயாத்துகளை நீளமாக்கி ரமலானை எங்களுக்கு தந்து முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை தந்திருப்பாயாக. ரமதானுடைய பகல் காலங்களையும் இரவு காலங்களையும் எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டுமோ அப்படி பிரயோஜனப்படுத்தி கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஒரு பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கு தந்துருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. أوصيكم ونفسي أولا بتقوى الله.